ஞானமே உருவான ஞானசாயி என்ற நாமத்தில் இருக்கக்கூடிய ஞானம் இருக்கக்கூடிய ஒரு அஞ்ஞானத்தை விலக்கி, அஞ்ஞானம்னா இருளை விலக்கி எல்லாருக்கும் உண்மையான ஒரு பக்தியை கொடுத்து அருள் பார்த்து கொண்டிருக்கார். நாங்க கருவியா இருந்து அவ என்ன சொல்றாளோ அதை சொல்லுவோம். அதை காது கேட்கும் செவி மழுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கூட எப்படின்னு கேட்டாக்க அது அனுபவம் தெரியும். இப்போ நாங்கள் உங்கள் பிரார்த்தனையை அவருடைய பாதத்தில் போட்டுருவோம். உங்களையும் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நீங்களே வேண்டிக்கோங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க, பாபா தொடரலாம். இங்கே எந்த விதமான பாகுபாடும் இல்லாத நடத்திட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீகுரு, பரமகுரு, பரமேஸ்வரு, பராபரகுரு என்று இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுரூபமாக இருக்கக்கூடிய ஞானசாயை அருள் வாழ்த்து கொண்டிருக்கான்ற. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ. நான் பாபா கிட்ட எப்படி வேண்டிப்பேன்னா, சரி நிறைய பேர் சொல்லுவேன், பாபா எனக்கு இது நடத்தி கொடுங்க, நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு. எனக்கும் பாபாக்கும் கம்யூனிகேஷன் இருக்காது. நான் எப்போதுமே நான் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கேனோ நான் அதை பண்ணிடுவேன். பாபாவுக்கு பண்ணிட்டு எனக்கு நீங்கள் எனக்கு நடத்தி கொடுத்துருவீங்கன்னு தெரியும் பாபா, அதுக்காக நன்றி பாபா அப்படின்பேன். அந்த எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அது மூலமாக எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. போன வாரத்தில் சத்யநாராயண பூஜை நாங்கள் அட்டன் பண்ணோம். சும்மா மனசில் நினச்சிட்டேன், இந்த கோவிலுக்கு வந்தால் எனக்கு நான் சாக்லேட் மாலையை பார்த்தேன்னா என் பையனுக்கு விசா கிடைக்கும் நினச்சிட்டு வந்தேன். எல்லாரும் வேண்டிப்பாங்க இல்லையா, பாபா இந்த கலரில் ஷால் இருந்தா இது நடக்கும், கிரீன்ல இருந்தா. நாம எனக்கு என்னமோ மனசுல சாக்லேட் மேல வேண்டிக்கணும்னு தோணிட்டு, சரி நான் சத்யநாராயண பூஜைக்கு கரெக்டா நேற்றுக்கு வரும்போது கோவில் உள்ள பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த பெரிய பாபா கிட்ட இந்த சாக்லேட் மாலையை பார்த்தேன். அப்பவே சரி பாபா எங்களுக்கு பையனுக்கு கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. +2 எக்ஸாம் எழுதுறதுக்கு வேண்டி குருஜி ஓமம் வளர்த்தினாரு. ஸோ அந்த ஓமத்துக்கும் நான் வந்தேன். அப்பதான் நான் மன உருகி ஒரு வேண்டுதல் வச்சேன், அது நல்லபடியா நிறைவேறணும் பாபா அப்படின்னு. அப்போ பெரிய மாலை பாபா கழுத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்தது. அதை நான் கண் கூட பார்த்தேன். காது கேட்குங்கிறது குருஜி சொல்றதுனாலயோ இல்லை, நானே உணர்ந்திருக்கேன். என் பையனுக்கும் நான் எதாவது சொல்லியிருக்கேன், நல்லா வேண்டிக்கோ இந்த மாதிரி பாபா அதுல இருந்து விழணும். அவனும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கான். 2-3 வாட்டி அவன் கண்ணாலையும் பார்த்துருக்கான் பாபா இதுல இருந்து பூ எழுத. நான் சொன்ன உடனே நான் இப்போ ரீசெண்டா அந்த ஸ்ரீராம நவமிக்கு கூட 2 டிவோட்டியை குழந்தை இல்லை, அவங்களுக்கு 15 வருஷமா குழந்தை இல்லை. நான் சொன்னேன், இந்த கோவிலுக்கு போய் நீங்க தொட்டில் கட்டும் வைபவத்துல கலந்துனா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். லொகேஷன்லாம் அனுப்பிச்சேன். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. கோவிலுக்கு வரேன்னு தான் சொன்னாங்க. அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் சத்யநாராயண பூஜையை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டா எனக்கு பாபா இன்னொன்று நடத்தி கொடுத்தாரு. இந்த சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணா எங்க ஹஸ்பண்ட் ஷீரடி வந்தாரு என் கூட. நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், எங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவருக்கு ஷீரடி பிரார்த்தம் கிடைச்சதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால நான் நிறைய பேர்கிட்ட வெளியில இருக்கவங்க கிட்ட எல்லாம் சத்யநாராயண பூஜை பத்தி சொல்லி அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் நான் சத்யநாராயண பூஜையோட பெருமையை என்னால முடிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட நான் பரவிட்டு இருக்கேன். இந்த பாபாவுக்கு காது கேட்கும், உங்க பிரச்சனைகள் இங்க வந்தா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். முக்கியமா நான் இந்த கோவில்ல ஞானசாய் பாபா கோவில்ல துணி பூஜை பண்றாங்க. ஸோ அதுவும் நீங்க கலந்துட்டு உங்க பேர் நட்சத்திரம் சொன்னா குருஜி நல்லா பண்ணி வைக்கிறாரு. துணி பூஜை பண்ணியே நீங்க பயன்பெறலாம். ஸோ ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தா, நானுமே இந்த கோவில் துணி பூஜை குருஜி மூலமா சொல்லி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நல்லா நடந்திருக்கு. நிறைய பாபா கோவில் போயிருக்கேன். என்ன வீட்டு பக்கத்திலேயே நான் ரெகுலரா போற பாபா கோவிலும் இருக்கு. ஸோ நான் எல்லா பாபா கோவிலும் போனது நான் சொல்றேன், இந்த குருஜி நல்ல எல்லாமே பூஜையை நல்லா பண்ணி வைக்கிறாரு. இன்னொன்னு அவர் சத்யநாராயண பூஜைலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விதமே ரொம்ப பிரகாசமா இருக்கும். குருஜி என்ன சொல்றாரு, அடுத்தது என்ன சொல்றாரு, கான்சன்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு அவர் அட்ராக்டிவா மக்களுக்கு எல்லாம் போய் சேரணுங்கிற மாதிரி ரொம்ப இதுவா சொல்வாரு. அப்புறம் அவர் பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த குருஜி அவார்ட் வாங்கியிருக்காரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஷிரடி சாய்பாபாவை சேர்ந்த பரசுராம் குருஜி அவர்களுக்கு அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். அவரை அன்போடு மேடை கழிக்கின்றார். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். என் பேர் பரசுராம் குருஜி. சென்னையில் இருக்க இந்த கோயில் அம்பத்தூர் வெங்கடேஸ்வரா நகர் ராகவேந்திரா தெருவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. 108 கலசங்களுடன் இந்த ஆலயம் எழுந்தருளி சாய்நாதர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பகவதே நமஹ. சாய் சர்வதாராய நமஹ. சாய்ராம் சாய்ராம்